ஏற்பாடுகள் மற்றும் அங்கு குழுமி இருக்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்கள் ஏராளமானோர் அங்கு இப்போது குழுமி இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவுடன் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் பாடலுக்கு ஒரே நாளில் தாவேகா பாடலுக்கு அதிமுக தொண்டர்கள் துள்ளாட்டம் போடக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது எம்ஜிஆரின் ரசிகர்கள் விஜயின் ரசிகர்களாக கரைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் இப்போது மாமல்லபுரத்தில் இந்த நிர்வாகிகள் இணைப்பு விழாவில் நாம் காணும் காட்சியாக இருக்கிறது. இப்போது இன்னும் சரியாக 11 மணி அளவில் இந்த இணைப்பு விழா தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் இந்த இணைப்பு விழாவில் அவர்கள் முன்னிலையில் இந்த இணைப்பு நடைபெறுகிறது. அதற்கு பிறகு இந்த இணைப்பு விழாவுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுகவின் பல்வேறு நிர்வாகிகளும் வரவிருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி தேர்தலில் அவர்களுக்கு முக்கியமான பதவி பொறுப்புகளுக்கு அவர் வேட்பாளர் தாவேகா வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என உறுதிமொழி அளிக்கப்பட்டிருப்பது போலவும் தெரிகிறது. இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் பாடலுக்கு அதிமுகவின் மகளிர் அணி நிர்வாகிகள் அங்கு அவர்கள் நடனமாடக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு புறம் தடபுடலான விருந்து, மறுபுறம் ஆட்டம் பாட்டம், மற்றொரு புறம் மக்கள் திரள் என ஒரு மாநாட்டை போல இந்த இணைப்பு விழா மிக பிரம்மாண்டமான முறையில் விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் ஆகிய எம்.எஸ்.எம். ஆனந்தன் ஆகிய 3 பேரும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளையும் இணைத்து இந்த இணைப்பு விழாவை ஒரு மிகப்பெரிய மாநாடு போல மாமல்லபுரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது அதிமுகவுக்கு ஒரு பெரும் இபிஎஸ்க்கு மிக பெரும் ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. அந்த கட்சியின் முக்கிய தலகர்த்தர்கள் மற்றும் செயல் வீரர்களாகவும் மாவட்ட கழக செயலாளர்களாகவும் ஒன்றிய செயலாளர்களாகவும் பல ஆண்டுகளாக அதிமுகவில் பணிபுரிந்த அந்த அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பெரும் எண்ணிக்கையில் ஏற்கனவே கடம்பூர் ராஜு மற்றும் உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் ஏற்கனவே இணைந்தனர். அவர்கள் சிவபதி உள்ளிட்டோர் இணையும் போது கூட அவர்கள் சனிக்கிழமை இணைப்பு விழாவில் பனையூரில் காத்திருந்து அவர்கள் இணைந்தனர். அதுபோல இல்லாமல் விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர், எம்.எஸ்.எம். ஆனந்தன் இந்த பிரம்மாண்டமான ஒரு இணைப்பு விழா மாநாட்டை போல நடத்தி அவர்களுடைய பலத்தை காண்பிக்கும் வகையில் விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர், எம்.எஸ்.எம். ஆனந்தன் ஆகியோரின் வலிமையை காட்டக்கூடிய வகையிலும் இந்த இணைப்பு விழா இப்போது நடத்தப்படுகிறது. இதனால் இந்த ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் அதே தொகுதிகளில் அவர்கள் வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அங்கு நடன நிகழ்ச்சிகள் மற்றும் விருந்தோடு இந்த இணைப்பு விழா மாமல்லபுரத்தில் உள்ள அந்த தனியார் நட்சத்திர விடுதியில் ஒரு 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கக்கூடிய அந்த இணைப்பு விழாவில் கரூர், விராலிமலை மற்றும் இதே போல புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் கோவை, திருப்பூர் மாவட்டங்களிலிருந்தும் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்தும் ஏராளமானோர் அங்கு இணைப்பு விழாவில் பங்கேற்க வருகை புரிந்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்களாக இருந்த அதிமுகவின் மிக முக்கியமான பிரமுகர்கள் அனைவரும் பெரும்பாலானோர் இன்று அதிமுகவில் இருந்து தாவேகாவில் இணைகிறார்கள். இருந்த போதிலும் இந்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் இருந்த அணியில் எஸ்.பி. வேலுமணி நேற்று போர்க்கொடி உயர்த்தியிருக்கிறார். இதே போல சி.வி. சண்முகம் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இந்த இணைப்பு விழாவுக்கு பிறகு மிக விரைவான இணைப்பு நடவடிக்கைகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியாளர்களை இணைக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதுதான் இன்றைய இணைப்பு விழா காட்சிகளின் மூலமாக தெரிய வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தோடு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்போது பதவியை ராஜினாமா செய்தவர்கள், பேரூர் கழக, ஒன்றிய கழக, கிளைக்கழக நிர்வாகிகள் என ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் தமிழகம் முழுவதிலும் இருந்து 10,000க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் இந்த பிரம்மாண்ட விழா அதிமுகவுக்கு மிக முக்கியமான நெருக்கடியாக காணப்படுகிறது. ஷர்மிளா.